ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்திய அணியோடைய டெஸ்ட்டுக்கு புதிய கேப்டனை தற்போது பிசிசிஐ தேர்வு செய்திருக்கிறது. இனி டெஸ்ட் போட்டிகளில் ரோஹித் சர்மாவை பார்க்க முடியாது அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. கண்டிப்பா அவர் டெஸ்ட்ல இருந்து ஓய்வு அறிவித்து விடுவார். அதற்கு பிறகு பும்ரா தான் கேப்டனா செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த நிலையில இந்த 25 வயது இளம் வீரருக்கு கேப்டன் பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு பிசிசிஐல தீவிரமான ஆலோசனை சென்று கொண்டிருக்கிறதாம். ஏன் அப்படின்னா, பும்ரா தலைமையில இந்திய அணியை கொண்டு சென்றா ஏற்கனவே ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருக்கக்கூடிய பும்ரா அணியோடைய மிக முக்கியமான பவுலர் அப்படிங்கிறதுனால அவருக்கு கேப்டன் பதவியை கொடுத்தா அவருக்கு பார்த்தீங்கன்னா பணி சுமை அதிகமா இருக்கும், ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம அவருக்கு அடிக்கடி காயம் ஏற்பட்டு விடும். அப்படி காயம் ஏற்பட்டு விட்டா அவர் அணியில இருந்து விலகுற மாதிரி இருக்கும். அந்த நிலையில அணியில இருந்து விலகிட்டார் அப்படின்னா இந்திய அணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும். அப்படிங்கிறதுனால பும்ராவுக்கு கேப்டன் பதவியை கொடுப்பதை தாண்டி இந்த ஒரு நட்சத்திர வீரருக்கு கேப்டன் பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு பிசிசிஐ பார்த்தீங்கன்னா தீவிர ஆலோசனையில இருந்து வருகிறது. அதற்கு காரணம் பும்ரா அடிக்கடி காயம் காரணமா அணியில இருந்து விலகுவது ஒண்ணு. ஃபாஸ்ட் பவுலரா இருக்கக்கூடிய பும்ராவால இந்திய அணியை முழுமையா வழிநடத்துவதில் ரொம்பவே சிரமம் இருக்கும். 4 பும்ரா ஃபாஸ்ட் பவுலராக இருந்து கேப்டனாகவும் செயல்படும் போது அவருக்கு பணி சும்மா அதிகமாக இருக்கும். அதனால பவுலிங்ல அதிக கவனம் செலுத்த முடியாது. அப்படிங்கிறதுனால பும்ரா தலைமையில இந்திய அணியை கொண்டு செல்லும் பட்சத்துல துணை கேப்டனா ஜேஸ்வாலை நியமிக்கலாம் அப்படின்னு பிசிசிஐல தீவிரமான ஆலோசனை சென்று கொண்டு இருக்கிறது. இந்த ஆண்டு டெஸ்ட் அணியுடைய துணை கேப்டனா ஜேஸ்வாலை நியமித்து ஓராண்டு மட்டும் இந்திய அணியை பும்ரா வழி நடத்தட்டும். அது வரைக்கும் ஜேஸ்வால் எவ்வளவுலாம் கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டும். அடுத்த ஆண்டு ஜேஸ்வாலை இந்திய அணியுடைய டெஸ்ட் கேப்டனா அறிவிக்கலாம் அப்படின்னு பிசிசிஐல தற்போது கலந்து பேசி முடிவெடுத்தும் இருக்காங்களாம். ஜூலை மாதம் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல இது குறித்த முக்கிய தகவல் வெளியாகும் அப்படின்னு பிசிசிஐ வட்டாரத்துல இருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.